நெஞ்சுரம் போற்றி வள துஞ்சும் தீரம் தீட்டிவிழி அஞ்சுதல் அறிவிலா செயல் கெஞ்சுதல் என்றும் இல. மாவீரன் பூலித்தேவனின் வீர வரலாறு. ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுத்து வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கமிட்டு அவர்களுக்கு எதிராக போரிட்ட முதல் இந்தியர் மாமன்னர் புலித்தேவன் செப்டம்பர் 1, 1715 அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெற்கட்டும் சேவல் என்ற ஊரில் சித்திரபுத்திர தேவர் மற்றும் சிவஞான நாச்சியாருக்கு மகனாக பிறந்த இவரது இயற்பெயர் காத்தப்ப பூலித்தேவர் என்பதாகும். இளம் வயது முதலே வீரத்திலும் போர்க்கலையிலும் சிறந்தவராக விளங்கியதோடு சிறந்த ஆட்சியாளராகவும் ராஜதந்திரியாகவும் விளங்கினார். மாமன்னர் புலித்தேவன் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் உள்ள நெற்கட்டும் சேவல் பகுதியை ஆண்ட பாளையக்காரர் ஆவார். அப்போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆக்கிரமிக்க தொடங்கியிருந்த காலம். மாமன்னர் புலித்தேவனை அணுகிய வெள்ளையர்கள் அவரிடம் வருகைக்க முற்பட்ட போது அவர்களை ஓட ஓட விரட்டி அடித்ததோடு அவர்களுக்கு எதிராக போராட அருகில் உள்ள பாளையக்காரர்களையும் தன்னுடன் ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக 1755 ஆண்டின் ஆங்கிலேய படைத்தளபதி கர்னல் ஹரான் தலைமையில் வந்த படைகளை புலித்தேவர் தலைமையிலான படை காலக்காடு போரில் தோற்கடித்தது. பின் 6 வருடங்களுக்கு பிறகு 1761 ஆண்டு நேருக்கு நேர் நின்று சண்டையிட திறன் இல்லாத வெள்ளையர்கள் பீரங்கி குண்டுகளால் அவரது கோட்டையை தகர்த்தெறிந்தனர். ஆனாலும் புலித்தேவர் தலைமையிலான படை மற்றும் வீர தளபதி ஒண்டி வீரன் வீரத்தோடு போரிட்டு ஆங்கிலேயர்களை தோற்கடித்தனர். மாமன்னர் புலித்தேவன் 17ஆம் நூற்றாண்டிலேயே ஜாதி வேறுபாடுகள் பார்க்காமல் ஒடுக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்த ஒண்டி வீரனை தனது படைக்கு தளபதியாக்கி அவரது வீரத்தை கௌரவித்துள்ளார். அடுத்த 6 வருடம் கழித்து 1767 ஆண்டில் ஆங்கிலேய படைகள் மீண்டும் நெற்கட்டும் சேவல் கோட்டையை தாக்கினர். அக்காலத்தில் வாழ்ந்த சாமானிய மற்றும் சாதாரண போர் வீரனை கூட ஆங்கிலேயர்கள் நேருக்கு நின்று போரிட்டு வெல்ல முடியாது என்பது நமது வீரத்தின் மிகப்பெரிய அடையாளமாகும். ஆனாலும் மூர்க்கத்தனமாக போரிட்ட மாமன்னர் புலித்தேவனை சூழ்ச்சிகளால் கைது செய்யப்பட்டு நெல்லைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உள்ள சங்கரன் கோவிலுக்குள் வழிபாடு செய்வதாக கூறி உள்ளே சென்றவர் கோவிலுக்குள் தெய்வத்தோடு தெய்வமாக ஐக்கியமானார். மாமன்னர் புலித்தேவனின் துணிச்சல், வீரம் மற்றும் நாட்டுப்பற்று இந்திய மக்களிடையே சுதந்திர உணர்வை தூண்டியது. அவரது நினைவாக இந்திய அரசு 2015ஆம் ஆண்டில் அஞ்சல் தலையை வெளியிட்டது. நாட்டுக்காக வீர மரணம் அடைந்தவர்களை தலைவர்களாக ஏற்று மரியாதை செய்வது நம் கடமையாகும். நன்றி.